Taste the Daily. தமிழகத்தை ஆள தகுதியற்ற திமுக அரசை அகற்றி மக்களுக்கான பொற்கால ஆட்சியை மலர வைப்பதற்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணத்தின் 29வது நாள் பிரச்சாரம் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சட்டப்பேரவையில் ரவுடிகள் போல் அராஜகம் செய்த கட்சி திமுக. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இருந்து சட்டையையும் வேட்டியையும் கிழித்துக் கொண்டு செல்வார் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ரவுடிகள் மாறி அராஜகம் செய்த கட்சி திமுக கட்சி. பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது. வேற வழி இல்ல. திரு ஸ்டாலின் சட்டை கிழித்துக்கிட்டு ரோட்ல வீதியில வந்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, அதே போல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது கடந்த காலத்திலே சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழித்துக்கிட்டு தான் வெளியில போனீங்க. இப்ப சட்டையும் வேட்டி கிழிச்சுக்கிட்டு வெளியில போறேன். இது நடக்குமா? தொண்டர்கள் ஆதரவோடு தலைநிமிர்ந்து ராஜ நடை போடுகிறது அதிமுக. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் ஆதரவோடு இன்றைக்கு தலை நிமிர்ந்து ராஜ நடை போடுகிறது. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும், எங்க இயக்கத்தை முடக்க முயற்சி செய்தாலும் மக்கள் துணையோடு, கட்சி நிர்வாகிகள் துணையோடு, தொண்டர் துணையோடு அதை தவிடுபொடி ஆக்கின்ற சக்தி அண்ணா திமுக கட்சிக்கு இருக்கிறது. மா சாகுபடி செய்த விவசாயிகள் திமுக ஆட்சியில் விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்ததும் மா சாகுபடி செய்த விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் என பர்கூரில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு மா சாகுபடி செய்த விவசாயிகள் விலை வீழ்ச்சியில் கடும் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். இப்படிப்பட்ட நிலை இனி எதிர்காலத்திலே வருமேனால் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது இந்த மா சாகுபடி செய்த விவசாயிகளை அதிமுக அரசு பாதுகாக்கும். மேற்கு மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டை. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கோவை மாவட்டத்தில் ஆளும் கட்சி அதிமுக தான் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. மேற்கு மாவட்டம் திமுகவுடைய கோட்டை. இங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரியாமல் சொல்லியிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, மேற்கு மாவட்டம் அதிமுக கோட்டை. 2021 சட்டமன்ற பொது தேர்தல் கோவை மாவட்டத்தில் 10 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெற்றது. திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அதிமுக. அதிமுக கொண்டு வந்த திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ளும் ஸ்டாலின். நலம் காக்கும் முதல்வர் என பெயர் வைத்தது மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு நடிக்கும் நாடகம் என புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டுல 15 லட்சம் மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைய தினம் பெயரை மாற்றி நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை துவக்கி இருக்கிறீங்க. இது அதிமுக கொண்டு வந்த திட்டம். ஸ்டாலின் அவர்களே, தொழில் வளமும் விவசாய வளமும் நிறைந்த பர்கூர் தொகுதியின் வளர்ச்சியை சாத்தியப்படுத்திய இயக்கம் அதிமுக. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கும் இந்த விடியா திமுக அரசுக்கு பாய் பாய் ஸ்டாலின் சொல்லிவிட்டு
மீண்டும் 2026இல் அதிமுக ஆட்சியை நிறுவ மக்கள் தயாராக உள்ளனர் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. இன்றைய கிருஷ்ணகிரி ஹோசூர் இண்டஸ்ட்ரியல் காரிடாரின் அசுர வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட இயக்கம் அதிமுக தான் என்பதை நன்கு அறிந்துள்ளனர் கிருஷ்ணகிரி ஹோசூர் சட்டமன்ற தொகுதி மக்கள். சாத்தியமற்ற வாக்குறுதிகளை அள்ளி வீசி தங்களை ஏமாற்றிய திமுகவிற்கு மீண்டும் வாக்களிக்க இத்தொகுதி மக்கள் தயாராக இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. காஞ்சிபுரத்திற்கு வருகை தரவுள்ள பொதுச் செயலாளரை வரவேற்பது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம். ஆலோசனையில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, உதயகுமார் ஆகியோர் பங்கேற்பு. ஆட்சி அதிகார மமதையில் ஸ்டாலின் அரசு தங்களை குப்பை போல தூக்கி எறிந்ததை கண்டித்து 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள். மக்கள் வரி பணத்தில் சாப்பாடு அளித்துவிட்டு அதை சுட்டிக்காட்டும் ஸ்டாலின் அரசு மக்கள் நலனுக்காக இல்லாமல் கார்ப்பரேட் கம்பெனிக்காக செயல்படுவதாக தூய்மை பணியாளர்கள் கடும் விமர்சனம். கார்பெண்டருக்கு நீங்க துணையா நின்னா அப்ப மக்களுக்காக யார் துணையா நிக்கிறது? மக்களுக்காக வந்த ஆட்சி கார்பெண்டர்காரனுக்கு எங்கேயோ ஆந்திராக்காரனுக்கு போய் நீங்க துணையா நின்னா அப்ப நீங்க மக்களுக்கு வந்தீங்களா இல்ல கார்பெண்டர்காரருக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களான்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டீங்க. பேச்சுவார்த்தை வந்தாலும் தொடரும், நீங்க வரலானாலும் இந்த போராட்டம் தொடரும். நான் எங்க சென்னை எங்க ரிப்பன் பில்டிங்கில் நாங்க போறோம், நீங்க அதை சுத்தி காட்டுறீங்க. 2000 ரூபாய் கொடுத்து பிரியாணி போட்டதை 10 வாட்டி சுற்றி காட்டுறீங்க. MK ஸ்டாலின் ஐயா உங்கள் பக்கத்தில் தேநீர் குடித்தாரு, உட்காந்து சாப்பிட்டாரு. யாருக்கு சாப்பிட்டா? நாங்கள் கேட்டோமா? பிரியாணி கேட்டோமா? டீ கேட்டோமா? இல்லை அந்த 2000 ரூபாய் பூச்சி பிடிச்ச அரிசியை கேட்டோமா? நாங்கள் கேட்கவே இல்லையா? நீங்களே தானே கொடுத்தீங்க. அது கூட உங்கள் வீட்டு பணம் இல்லைங்க, நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் தான் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு 13வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் ராயபுரம் மண்டலத்தின் பல்வேறு பகுதிகளில் மலை போல் குவிந்துள்ள குப்பைகள். தண்டையார்பேட்டைக்கு வந்து சென்ற முதல்வரின் கண்களுக்கு இந்த குப்பைகள் எல்லாம் தெரியவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் குப்பைகள் தேங்கியுள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னையில் தூய்மை பணியாளர்களின் 13வது நாள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் பல்வேறு சாலை தெருக்களில் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற திராணி இல்லாமலும் மக்களின் நலனில் அக்கறை இல்லாமலும் ஆட்சி அதிகார மமதையில் சர்வாதிகார போக்கில் செயல்படும் ஸ்டாலின் அரசுக்கு சென்னை மக்கள் கடும் கண்டனம். ஒரு 20 வருஷமாக சென்ட்ரல் ஆட்டோ ஓட்டுறேன். நம்ம எல்லா இடமும் சவாரி போயின்னு இருக்கோம், வந்துன்னு இருக்கோம். கொஞ்ச நாளாகவே சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குப்பைங்கள்லாம் ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. அந்த ஒரு தெருவுள்ளே போக முடியல. இப்போ ஏரியாவில் தான் குப்பை இதுவாக இருக்குன்னா ஒரு தெருவுள்ளே போனாக்கா 2 சைடும் குப்பை இருக்குது. அந்த குப்பை மேலே வண்டி ஏற்றின்னு போகிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரே ஸ்மெல் வருது. இப்போ வந்து நம்ம தண்ணியை காசி குடிக்க சொல்கிறாங்க, அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள், நோய் வராது இது வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குப்பை இருந்தால் மட்டும் நோய் வராமல் இருக்குங்களா? அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் நிறைய இடம் போயிருக்கேன். அந்த திருவிகாநகர் எடுத்துங்க, இந்த ராயபுரம் சைடு எடுத்துங்க, இந்த சென்ட்ரல் அள்ளிக்குளம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துங்க. பக்கத்துலேயே கோர்ட் இருக்குது, ஆனால் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்குது. முதல்வரின் சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூர் 70வது வார்டில் முறையாக அகற்றப்படாமல் தேங்கியுள்ள குப்பைகளால் கடும் துர்நாற்றம் வீசுவதால் குடியிருப்பு வாசிகள் அவதி. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தால் குப்பைகள் தேங்கி சென்னை முழுவதும் நாற்றம் எடுக்க தொடங்கியுள்ள நிலையில் ஸ்டாலின் தொகுதியிலேயே குப்பை கூளமாக காட்சியளிப்பதாக மக்கள் கடும் சாடல். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் காரணமாக சென்னை குப்பை கிடங்காக மாறி வரும் நிலையில் ஸ்டாலின் செல்லும் பாதை மட்டும் தூய்மை செய்யப்படுவதற்கு மக்கள் கண்டனம். குப்பை நகரமாக சென்னையை ஸ்டாலின் அரசு மாற்றியுள்ள நிலையில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம். பொய்யை மட்டுமே சொல்லி கடந்த 4.5 ஆண்டு காலமாக தூய்மை பணியாளர்களிடம் வேலைகளை மட்டும் வாங்கிக் கொண்டு ஸ்டாலின் அரசு ஏமாற்றியுள்ளது. மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு தொடர் போராட்டம் நடத்தி வருபவர்களுக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்கி வரும் குழுவினர் செய்தியாளர் சந்திப்பில் காட்டம். இன்னைக்கு ஆட்சியில் கூட முதல்வர் வச்ச கோரிக்கை, நாங்க வச்ச கோரிக்கை இல்லை. நாங்க ஒரு விஷயம் வெளிப்படையா கேட்கிறோம். முதல்வர் வந்து வெளியே வந்து பேச சொல்லுங்க. 285 கோரிக்கை நான் கொடுத்தது தப்பு. தூய்மை பணியாளர் சம்பந்தமா தேர்தல் வாக்குறுதி 153 தப்பு. 19/1/2021 கடிதம் நான் எழுதவே இல்லை. இவங்களை பணி இயந்திரப்படுத்திட்டோம்.
அப்படின்னு தைரியமா பகிரங்கமா தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வந்து வெளியே சொல்லுங்க. நாங்க யாரும் இந்த கூடாரத்தை கழிச்சிட்டு போறோம். நான் அப்படி வாக்குறுதியே கொடுக்கல. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. நாங்க எங்க கூடாரத்தை கழிச்சு நாங்களா வெளியே போறோம். திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 1 மணி நேர வேலையை புறக்கணித்து அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம். உங்களுடன் முதல்வர் முகாமில் அதிகமான முகாம்களை நடத்துவதை கைவிடவும், அலுவலர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் கண்டன கோஷம். செங்கல்பட்டில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம். உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் குறுகிய கால அவகாசத்தில் அளவிற்கு அதிகமான முகாம்களை நடத்துவதை கைவிட வேண்டும் மற்றும் ஊதியம், நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கம்.